Hello everyone, welcome to Nithulya's Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th Standard English Unit 2 Prose The Night the Ghost Got In, written by James Grover Thurber. James Grover Thurber, 1894 to 1961, was an American cartoonist, author, humorist, journalist, playwright and celebrated wit. இவர் 1894 1961 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. இவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்த கார்ட்டூனிஸ்ட், அதாவது கேலி சித்திரம் வரைபவராகவும், ஆத்தர் நூல் ஆசிரியராகவும், ஹியூமரிஸ்ட் நகைச்சுவையாளராகவும், ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளராகவும், பிளேரைட் நாடக எழுத்தாளராகவும் அண்ட் செலிப்ரேட்டட் விட் எல்லாரும் பாராட்டக்கூடிய வகையில் ஒரு புகழ்பெற்றவராகவும் இருந்திருக்கிறாரு. He was best known for his cartoons and short stories published mainly in the New Yorker magazine, such as The Cadenced, and collected in his numerous books. இவர் அதிக புகழ் பெற்றது எதன் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவருடைய கார்ட்டூன்ஸ், அந்த கேலி சித்திரம் வரைகிறார்ல அது மூலமாகவும், அண்ட் இன்னொன்று நியூயார்க்கர் அப்படிங்கிற பத்திரிகையில் இவர் வெளிவந்த இவருடைய சிறு கதைகள், அதில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா த கேட்பர்ட் சீட் அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் இவருடைய நிறைய புத்தகங்கள்லேருந்து எடுத்து போடப்பட்ட இந்த கதைகள், இது எல்லாம் தான் இவர் ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. He was one of the most popular humorists of his time, as he celebrated the comic frustrations and eccentricities of ordinary people. அவரோட காலத்தில் ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு நகைச்சுவையாளராகவும் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகளையும் பிரச்சனைகளையும் நல்ல நகைச்சுவையான வடிவத்தில் வெளியிடுறதுல இவர் ரொம்ப புகழ்பெற்றவராக இருந்திருக்கிறாரு. Imagination of odd things always leads to absolute humor. Read the lesson and enjoy the narrator's experience with his grandfather, who creates chaos and laughter with his imaginative stories. Imagination of odd things, அதாவது வித்தியாசமான ஒரு விஷயத்தை நம்ம கற்பனை பண்ணும்போது இட் ஆல்வேஸ் லீட்ஸ் டு அப்சல்யூட் ஹியூமர். அது முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கர காமெடியாக இருக்கும், ஒரு நகைச்சுவையானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெசன் ரீட் பண்ணுறது மூலமாக ஆத்தரும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க தாத்தாவால் ஏற்பட்ட ஒரு குழப்பம், அதனால் அவர் இமேஜின் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் இங்கே ஸ்டோரியாக சொல்லியிருக்காரு, நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. வாங்க லெசன் பார்த்துடலாம். The ghost that got into our house on the night of November 17, 1915 raised such a hullabaloo of misunderstanding that I am sorry I didn't just let it keep on walking and go to bed. ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு அந்த கோஸ்ட், அந்த பேய் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1915 வருஷம் நவம்பர் மாதம் 17 ஒரு நைட்டில் தான் அந்த பேய் வந்துச்சு. இட் raised such a hullabaloo of misunderstanding. சரியாக புரிஞ்சுக்காததுனால ஒரு பெரிய கூச்சல் குழப்பமே அங்கே நடந்துருச்சு. அதுக்காக நான் வருத்தப்படுறேன். ஏன்னா நான் விட்டுருந்துருக்கலாம், அந்த நடை சத்தம், வாக்கிங் சவுண்டு, காலடி சத்தம் கேட்டப்ப அது பாட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் படுக்கைக்கு போயிருந்துருக்கலாம், நான் தூங்க போயிருந்துருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாததுனால வந்த ஒரு குழப்பம்தான் இந்த பேய்ங்கிற ஒரு விஷயம். Its advent caused my mother to throw a shoe through a window of the house next door and ended up with my grandfather shooting a patrolman. ஸோ patrolman அப்படிங்கிறது போலீஸ்மேன் தான் சொல்கிறாங்க. இந்த பேய் வந்ததுனால என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, எங்கள் அம்மா ஆப்போசிட் வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் மேலே ஒரு ஷூவை தூக்கி எரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்தபோது என்னோடய தாத்தா போலீஸில் ஒருத்தரை சுட்டுட்டாரு. I am sorry, therefore, as I have said, that I ever paid any attention to the footsteps. இப்போயும் திருப்பியும் ஒரு வருத்தப்படுறார். அந்த காலடி சத்தத்துக்கு ஒரு வேளை நான் கவனம் செலுத்தாமல் இருந்திருந்தேன்னா இந்த விஷயம் எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். They began about a 1:15 in the morning, a rhythmic, cadenced walking around the dining room table. இது எப்போ நடந்துச்சுன்னா 1:15 in the morning, காலையில் 1 மணிக்கு, 1:15 மணிக்கு, அதாவது குவார்ட்டர் அப்படின்னா 1/4 மணி நேரம், 1 மணியை கடந்து 1/4 மணி நேரம் ஆச்சு, அதாவது 1:15 மணிக்கு நடந்தது. A rhythmic, cadenced walking around the dining room table. அவங்க வீட்டில் இருக்க டைனிங் டேபிள் சுற்றி ரிதமிக்காக ஒரே சீரான ஒரு தாளம் மாதிரி, ஓகேவா, ஒரே சீரான கொஞ்சம் வேகமான ஒரு நடை அந்த டைனிங் டேபிள் சுற்றி நடக்குது.
My mother was asleep in one room upstairs, my brother-Herman in another. Grandfather was in the attic in the old walnut bed, which, as you will remember, once fell on my father. எங்கள் அம்மா எங்கே தூங்கிட்டு இருக்காங்கன்னா அப்ஸ்டர்ஸ் மாடியில் ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. என்னோட பிரதர் ஹெர்மன், என்னுடைய சகோதரன் ஹெர்மன் வந்து இன்னொரு ரூமில் தூங்கிட்டு இருக்கான். அண்டு கிராண்ட்ஃபாதர், என்னுடைய தாத்தா அட்டிக்கில் மாடியில், மொட்டை மாடியில்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு ரூமில் அவர் இருக்கார். அவர் எதில் தூங்குறாருனா வால்நட் பெட்டு. வால்நட் பெட்னா மரக்கட்டிலில் தூங்கிட்டுருக்காரு. ஒரு டைம் கூட எங்கள் அப்பா மேலே விழுந்துச்சு இல்லையா, அந்த கட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இது ஸ்டோரி தானே, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. I had just stepped out of the bathtub and was busily rubbing myself with a towel when I heard the steps. நான் அப்போ தான் குளிச்சுட்டு அந்த பாத்டப்லேருந்து வெளியில் வரேன். வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு டவல் வச்சு என் உடம்பை வந்து நான் வந்து தொடச்சிட்டு இருக்கேன். அப்போ தான் எனக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சு. They were the steps of a man. அது வந்து ஒரு மனிதனுடைய காலடி சத்தம் மாதிரி கேட்டுச்சு. Walking rapidly around the dining table downstairs. ஒரு மனிதனுடைய காலடி சத்தம் கீழே அந்த டைனிங் டேபிள் சுற்றி வேகமாக நடக்கிற மாதிரி, ரேப்பிட்லின்னு வேகமாக நடக்கிற மாதிரி கேட்டுச்சு. The light from the bathroom shone down the back steps which dropped directly into the dining room. அங்கே பாத்ரூமில் எரியக்கூடிய அந்த லைட்டு படிக்கட்டோடைய பின்பகுதி மேலே விழுது. அந்த லைட்டு டைரெக்டாக எங்கே போகுது அப்படின்னு சொன்னோம்னா டைனிங் ரூம், அவங்களுடைய டைனிங் ரூமுக்கு விழுது. I could see the faint shine of plates on the plate trail. அதாவது அந்த வெளிச்சம் எப்படி இருக்குதுன்னா ஃபெயிண்ட், அது ரொம்ப மங்கலாக தான் இருக்குது. அந்த வெளிச்சம் எங்கே விழுது அப்படின்னா பிளேட் ட்ரெயில், அதாவது தட்டுகள் அடுக்கக்கூடிய அந்த இடத்துல விழுது. ஐ குடன்ட் see the டேபிள். ஆனால் டைனிங் ரூம்லேயே விழுந்தாலும் டேபிள்லாம் தெரியல, ஒரு சில இடங்கள் தான் எனக்கு தெரியுது. த ஸ்டெப்ஸ் கெப்ட் கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் த டேபிள். ஆனால் அந்த காலடி சத்தம் மட்டும் அந்த டேபிளை சுற்றி போய்கிட்டே இருக்குது. அந்த சவுண்ட் எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது. அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் அ போர்டு creaked. அதாவது ஒரே சீராக நடக்கிறது. ஓகேவா, ரெகுலர் இன்டர்வல்ஸ்னால் அந்த கேப்பு, அந்த ஒரு சவுண்டுக்கும் அடுத்த சவுண்டுக்கும் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான கேப்பாக இருக்குது. அந்த போர்டு creaked, அந்த காலடி அந்த ஷூவோடு நடக்கும்போது ஒரு creak அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும்ல, ஸோ அந்த சவுண்ட்லாம் கேட்குது. when it was trod upon, அதாவது அந்த பலகையை மிதிக்கும் போது வர சவுண்டு. I supposed at first that it was my father or my brother Roy. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, ஒன்று அது என்னோடய அப்பாவாக இருக்கும், இல்லைன்னா என்னுடைய பிரதர், இன்னொரு சகோதரன் ராயாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். who had gone to Indianapolis but were expected home at any time. அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இண்டியானாபோலிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஸோ அவங்களாம் இருக்கும்னு நான் நினச்சேன். ஐ சஸ்பெக்டட் நெக்ஸ்ட் தட் இட் வாஸ் எ பர்க்லர். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒருவேளை இது திருடனாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. It did not enter my mind until later that it was a ghost. கொஞ்ச நேரம் வரைக்கும் அது பேயாக இருக்கும்னு என் மைண்டுக்கு தோணவே இல்லை. அப்பாவாக இருக்குமோ, இல்லை நம்மளோட பிரதர் ராயாக இருக்குமோ, இல்லை திருடனாக இருப்பானோ, நான் இப்படி தான் யோசிச்சேனோ தவிர அது பேயாக இருக்கும்னு நான் ஃபஸ்ட்டு யோசிக்கவே இல்லை. After the walking had gone on for perhaps 3 minutes, I tiptoed to Herman's room. I hissed in the dark and shaking him. ஒரு 3 நிமிஷம் அந்த சவுண்டு, அந்த வாக்கிங் ஸ்டெப் சவுண்டை வந்து நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் டிப்டோடு, அதாவது கால் நடக்கிற சவுண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த விரல்களால் நடப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நடந்து நான் ஹெர்மனோட ரூமுக்கு போயிட்டு அவனை அப்படி சவுண்ட் கொடுத்து நான் எழுப்பினேன். அவனை ஷேக்கிங் ஹிம், அவனை அசைச்சு எழுப்பினேன். He said in the low, hopeless tone of a despondent beagle. He always half suspected that something would get him in the night. யாரோ தன்னை எழுப்புறாங்க, யாரோ வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவன் நினச்சிட்டு கேட்குறான். அதாவது எப்பவுமே தன்னை ஏதாவது வந்து நைட்டு பிடிச்சிக்கோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே அவன் எப்பவுமே இருப்பான். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஐ டோல்டு ஹிம் ஹூ ஐ வாஸ். அப்போ தான் நான் என் பிரதர்கிட்ட சொன்னேன், நான் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத. யாருன்னு சொல்லிவிட்டு there's something downstairs, கீழே என்னவோ இருக்குது அப்படிங்கிறதையும் ஐ செட், நான் சொன்னேன். He got up and followed me to the head of the back staircase. ஸோ அவனும் எழுந்து என் கூட பின்னாடி அந்த படிக்கட்டோடைய பின்பகுதிக்கு வரான். The steps had ceased. அதோட அந்த படிக்கட்டு வந்து முடிஞ்சிருச்சு. ஹெர்மன் looked at me in some alarm. ஹெர்மன் வந்து ஒரு பயத்தோடவே என்னை திரும்பி பார்க்குறான்.
ஐ ஹேட் ஒன்லி த பாத் டவல் அரவுண்ட் மை வேஸ்ட். ஆனால் நான் என்னுடைய உடம்புல என்னோடய இடுப்பில் ஒரே ஒரு துண்டு மட்டும்தான் கட்டியிருந்தேன். ஹி வாண்டட் டு கோ பேக் டு பெட். ஐ கிரிப்டு ஹிஸ் ஆர்ம். அவன் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா, ஸோ திருப்பி அவனோட ரூமுக்கு போகலான்னு திரும்புகிறான். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், கிரிப்டு ஹிஸ் ஆர்ம், அவனோட கைகளை பிடிச்சிக்கிட்டேன். தெர் இஸ் சம்திங் டவுன் தேர், கீழே என்னவோ இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இன்ஸ்டன்ட்லி த ஸ்டெப்ஸ் பிகெயின் அகைன். உடனே அந்த ஸ்டெப்பு திருப்பியும் கேட்குது, அந்த நடக்கிற சவுண்டு. அது எப்படி இருக்குன்னா, சர்க்கிள்டு த டைனிங் ரூம் டேபிள். அந்த டேபிளை சுற்றி ஓடுற மாதிரி இருக்குது, லைக் எ மேன் ரன்னிங், ஒரு மனுஷன் ஓடுற மாதிரி இருக்குது. அண்ட் ஸ்டார்டட் அப் த ஸ்டேர்ஸ் டுவர்ட்ஸ் அஸ். ஓடிட்டு இப்போ ஸ்டேர்ஸ் மாடிக்கு எங்களை நோக்கி வர மாதிரி இருக்குது. ஹெவிலி டூ அட் எ டைம், அதாவது டபுள் காலடி சத்தமாக எங்களுக்கு கேட்குது. த லைட் ஸ்டில் ஷோன் பேலி டவுன் த ஸ்டேர்ஸ். இப்பயும் அந்த லைட் பேலி ரொம்ப லைட்டாக கீழே தெரியுது, டவுன் த ஸ்டேர்ஸ், மாடிப்படிக்கு கீழே தெரியுது. வி சா நத்திங் கம்மிங். ஆனால் எதுவுமே வர்ற மாதிரி எங்களுக்கு தெரியல. வி ஒன்லி ஹியர்டு த ஸ்டெப்ஸ். எங்களுக்கு காலடி சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. ஹெர்மன் ரஷ்டு டு ஹிஸ் ரூம் அண்ட் ஸ்லாம்டு த டோர். ஹெர்மன் வேகமாக ஓடி போய் அவன் ரூம் டோர் என்ன பண்ணிட்டான், சாத்திட்டான். I slammed shut the door at the stair top and held my knee against it. அந்த ஸ்டேரோட டாப்பில் மாடிப்படி முடிகிற இடத்துல ஒரு டோர் இருக்குது, அந்த டோரை நான் சாத்தி held my knee against it, என்னுடைய முட்டி, கால் முட்டியை அதில் பதிகிற மாதிரி இப்படி இடிச்சு பிடிச்சி சாத்தி நின்றுக்கிட்டேன். After a long minute I slowly opened it again. a long minute, அதாவது அந்த ஒரு நிமிஷமே ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்துச்சான். ஒரு நிமிஷம் கழித்து நான் அந்த டோரை திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். there was nothing there. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. there was no sound, எந்த சத்தமும் இல்லை. none of us ever heard the ghost again. திருப்பி எங்களில் யாருமே அந்த கோஸ்டோடைய சத்தத்தை கேட்கவே இல்லை. the slamming of the doors had aroused mother. நானும் ஹெர்மனும் டோரை அடித்து சத்தமாக சாத்தணும் இல்லையா, ஸோ அந்த டோரோட சத்தம் எங்கள் அம்மாவை எழுப்பி விட்டுருச்சு. ஷி பியர்ட் அவுட் ஆஃப் ஹர் ரூம். வாட் ஆன் எர்த் ஆர் யூ பாய்ஸ் டூயிங், ஷி டிமாண்டட். அவங்க கதவை நீக்கி வெளியில் வந்துட்டு, ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. ஹெர்மன் வென்ச்சர்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் ரூம். இப்போ ஹெர்மனும் தைரியமாக அவனோட ரூமை விட்டு வெளியில் வரான். நத்திங், he said gruffly, but he was in color a light green. அவன் வெளியில் வந்துட்டு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சொல்கிறான். ஆனால் அவன் தைரியமாக வெளியில் வந்தாலும் அவனோட முகம் பயத்தில் வெளறி போயிருக்கு. வாட் வாஸ் ஆல் தட் ரன்னிங் அரவுண்ட் டவுன் ஸ்டேர்ஸ். கீழே ரொம்ப நேரமாக ஏதோ சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு, என்ன அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ஸோ ஷீ ஹேட் ஹியர்ட் தி ஸ்டெப்ஸ் டூ. அப்போது அந்த சத்தம் அம்மாவுக்கும் கேட்டிருக்கு. வி ஜஸ்ட் லுக்ட் அட் ஹர். நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் அம்மாவை பார்த்தோம். பர்க்லர்ஸ், ஷீ ஷவுட்டட் இன்ட்யூட்டிவ்லி. அவங்க அதுக்கப்புறம் எதுவுமே யோசிக்கல, டக்குன்னு அவங்க வாயில் வந்த வார்த்தை என்ன அப்படின்னா பர்க்லர்ஸ், திருடங்க. ஐ ட்ரை டு குவைட்டன் ஹர் பை ஸ்டார்டிங் லைட்லி டவுன் ஸ்டேர்ஸ். நான் அவங்கள அமைதிப்படுத்திகிட்டே கீழே போகிற படியை நோக்கி போகிறேன். கமான் ஹெர்மன். ஹெர்மனை பார்த்து நீயும் வா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். ஐ வில் ஸ்டே வித் மதர், ஹி சைட். ஷீ இஸ் ஆல் எக்ஸைட்டட். இல்லை நான் அம்மா கூடயே இருக்கேன், அம்மா ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க, அம்மா ரொம்ப பயந்து போய் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஸ்டெப்டு பேக் ஆன் டு த லேண்டிங். நான் திருப்பியும் கீழே போகிற படியை நோக்கி போனேன். டோன்ட் எய்தர் ஆஃப் யூ கோ அ ஸ்டெப். உடனே அம்மா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்காத. வி வில் கால் த போலீஸ். பேசாமல் நம்ம யாரை கூப்பிடலாம், போலீஸை கூப்பிடலாம். Since the phone was downstairs, I didn't see how we were going to call the police. ஆனால் ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னா டவுன் ஸ்டேர்ஸில் தான் இருக்குது, மாடியில் இல்லை, கீழே தான் இருக்குது. அப்புறம் எப்படி போலீஸ்க்கு கால் பண்ண முடியும்? நாட் டிட் ஐ வாண்ட் த போலீஸ். அது மட்டும் இல்லாமல் நான் போலீஸ் வரணும்னு நினைக்கல. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிறது என்னது, பர்க்லர் கிடையாது, கோஸ்ட் இல்லையா, அதனால். பட் மதர் மேட் ஒன் ஆஃப் ஹர் குவிக் இன்கம்பேரபிள் டெசிஷன்ஸ். இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அம்மா யோசிக்கவே இல்லை, டக்குன்னு யாருமே நினச்சி பார்க்க முடியாத மாதிரியான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. ஷி ஃப்ளங் அப் அ விண்டோ ஆஃப் அ பெட்ரூம் விச் ஃபேஸ்டு த பெட்ரூம் விண்டோஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் அ நெய்பர், picked up a shoe and whammed it through a pane of glass across the narrow space that separated the two houses. பண்ணுறாங்கன்னா வேகமாக அவங்க பெட்ரூமில் இருக்கிற ஜன்னலில் போய் ஓப்பன் பண்ணி ஆப்போசிட்டில் அவங்க நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரங்க ஆப்போசிட் வீட்டுக்காரங்களுடைய பெட்ரூம் ஜன்னல் மேலே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷூவை எடுத்து தூக்கி அந்த கண்ணாடி விண்டோ மேலே தூக்கி வீசுகிறாங்க. Glass tinkled into the bedroom occupied by a retired engraver named Bodwell and his wife.
அவங்க தூக்கி போட்ட ஷூ வந்து எங்கே போய் விழுதுன்னா ஆப்போசிட் வீட்டில் பாட்வெல் அப்படிங்கிற அவரோட வீட்டில் போய் விழுது. அவர் என்னவா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ரிட்டையர்டு என்கிரேவர், அதாவது அச்சுக்கல் செதுக்குபவராக இருந்தார். இப்போ அவரும் அவர் ஒய்ஃபும் தான் அங்கே இருக்காங்க. அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். Bodwell had been for some years in rather a bad way and was subject to mild attacks. கொஞ்ச காலமாகவே எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல பேச்சுவார்த்தை இல்லை, எங்களுக்குள்ளே ஒரு சண்டை இருக்கும், ஒரு சின்ன விஷயம்னா கூட எங்களுக்குள்ளே அது வந்து ஒரு இஷ்யூவாக மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி we knew or lived near had some kind of attacks. நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க கூடயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செஞ்சுது. It was now about 2 o'clock of a moonless night. இப்போது மணி 2 ஆச்சு, மூன்லெஸ் நைட். இப்போ நிலவு தெரியல. ஓகேவா? ஏன் நிலவு தெரியலன்னா க்ளவுட்ஸ் ஹங் பிளாக் அண்டு லோ. மேகங்கள் வந்து கருப்பாக அப்படி தாழ்ந்து இருக்குது, ரொம்ப கீழே இருக்குது. ஸோ மேகம் மறைச்சி கூட இருக்கலாம். Bodwell was at the window in a minute, shouting, frothing a little, shaking his fist. அந்த ஷூ அடித்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே பாட்வெல் வந்து ஜன்னல்கிட்ட வந்துட்டு கை முட்டி அப்படி அடிக்கிறதுக்கு வர்றதுக்கு ரெடி ஆகிற மாதிரி கை முட்டியை சரி பண்ணிக்கிட்டே பயங்கர கோபமாக அவர் கத்துறாரு. We will sell the house and go back to Peoria. We could hear Mrs. Bodwell saying. அவரோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பேசாமல் வீட்டை விற்றுட்டு பயோரியாக்கே போயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறது எங்கள் காதில் விழுந்துச்சு. It was some time before mother got through to Bodwell. Burglars, she shouted. அதுக்கப்புறம் அவங்க பேசவே அந்த மிஸ்ஸஸ் பாட்வெல் அந்த பயோரியாக்கு போயிடலான்னு சொல்கிறாங்களே, அது சொல்லவே எங்கள் அம்மா வந்துட்டு ஜன்னல் வழியே சொல்கிறாங்க, பர்க்லர்ஸ், திருடுங்க வந்திருக்காங்க அப்படின்னு கத்துறாங்க. பர்க்லர்ஸ் இந்த ஹவுஸ், வீட்டில் திருடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கத்துறாங்க. ஹெர்மன் அண்ட் hadn't dared to tell her that it was not burglars but ghosts. ஆனால் எனக்கும் ஹெர்மனுக்கும் அம்மா கிட்ட அது பர்க்லர் கிடையாது, அது கோஸ்ட் அப்படின்னு சொல்கிற தைரியம் இல்லை. For she was even more afraid of ghost than of burglars. ஏன்னா அவங்க திருடனுக்கே இவ்வளோ பயந்துட்டாங்க, ஆனால் உண்மையாக கோஸ்ட்னு சொன்னால் இன்னும் ரொம்ப பயந்து போயிடுவாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம். Bodwell at first thought that she meant there were burglars in his house. ஃபஸ்ட்டு அவர் பாட்வெல் என்ன நினச்சிட்டாருன்னா அவரோட வீட்டில் திருடன் இருக்கிறதா சொல்கிறதா நினச்சிக்கிட்டார். But finally he quieted down and called the police for us over an extension phone by his bed. ஆனால் கடைசியில் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் பெட்டுக்கிட்ட இருக்கிற அந்த ஃபோன் மூலமாக போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. After he had disappeared from the window, mother suddenly made as if to throw another shoe, not because there was further need of it, but, as she later explained, because the thrill of heaving a shoe through a window glass had enormously taken her fancy. I prevented her. அவர் ஃபோன் பண்ணிவிட்டு ஜன்னலை விட்டு மறைஞ்ச உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க. என்னன்னா இன்னொரு ஷூவை தூக்கி திருப்பியும் அவங்களுடைய ஜன்னல் மேலே எரிய போனாங்க. ஆனால் நான் அதை தடுத்துட்டேன். ஆனால் அதை கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து திருடன் இல்லை, அதாவது சொல்லிட்டாங்க, ஃபோன் பண்ணியாச்சு, திருப்பியும் ஷூ போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்க ஏன் ஷூ போட்டேன்னு சொன்னாங்கன்னா, அந்த ஷூ பக்கத்து வீட்டில் எரியறது வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The police were on hand in a commendably short time. போலீஸ் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்துட்டாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் வரமாட்டாங்க, ஆனால் அன்றைக்கி சீக்கிரமே வந்துட்டாங்க. A Ford sedan full of them. ஒரு ஃபோர்ட் கார் ஃபுல்லாக போலீஸ் இருக்காங்க. 2 on motorcycles, 2 பேர் மோட்டார் சைக்கிள்ஸில் வந்திருக்காங்க. அண்ட் பேட்ரோல் வேகன் வித் அபவுட் 8 in it. அப்புறம் பேட்ரோல் கார் நைட் ரோந்து போடுவாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு 8 பேர் இருக்காங்க. அண்ட் a few reporters, அது போக கொஞ்சம் செய்தியாளர்களும் வந்திருக்காங்க. They began banging at our front door. எங்கள் வீட்டு முன்கதவை வேகமாக தட்டுறாங்க. Flashlights shot streaks of gleam up and down the walls across the yard, down the walk between our house and Bodwell's. ஸோ அவங்க வந்து லைட்டெல்லாம் அங்கங்கே அடித்து பார்க்குறாங்க, வால்ஸ் செவத்தில் அடித்து பார்க்குறாங்க, அக்ராஸ் த யார்டு அந்த தோட்டம் மாதிரி இருக்கும்ல, ஸோ அங்கே அடித்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எங்களோட வீட்டுக்கும் பாட்வெல்லோட வீட்டுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த வழி இருக்கும்ல, ஸோ அங்கே எல்லாமே லைட் அடித்து பார்க்குறாங்க. ஒரு போலீஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஓப்பன் அப், க்ரைடு ஹார்ஸ் வாய்ஸ், ஒரு கடுமையான ஒரு குரல் வந்து கதவை நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. We are from headquarters. நாங்கள் தலைமையகத்துலேருந்து வந்திருக்கோம், கதவை நீக்குங்க அப்படின்ட்டு தட்டுறாரு. I wanted to go down and let them in since there they were, but mother wouldn't hear of it. அவங்க அங்கே நின்றுட்டு தட்டுறதுனால சரி நான் போய் நீக்கி விடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னோடய அம்மா என்ன பண்ணல, விடலை. You haven't a stitch on. நீ ட்ரெஸ்ஸு போடல ஃபஸ்ட்டு. ஷி பாயிண்டட் அவுட். நான் வந்து வேறு துண்டு மட்டும் தான் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறத அம்மா சொல்கிறாங்க. அண்ட் யூ வுட் கேட்ச் யுவர் டெத். இப்போ நீ போனீன்னா உனக்கு வந்து என்ன வருது, மரணம் ஏற்படும், அவங்க யாராவது உன்னைய தாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஐ ஓன்ட் த டவல் அரவுண்ட் மீ அகெயின். அதனால் பயந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய டவல் துண்டை மட்டும் நல்லா கட்டிட்டு நான் அங்கேயே நின்றுட்டேன். ஃபைனலி த காப்ஸ் புட் their shoulder to our big heavy front door with its thick bevelled glass and broke it in. கடைசியில் தட்டி தட்டி பார்த்துட்டு யாருமே நீக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய தோல் பட்டைகளால் அந்த கதவை இடித்து என்ன பண்ணுறாங்க, உடைக்கிறாங்க. உடச்சி உள்ளே வந்துடுறாங்க. பிவல்டு கிளாஸ் அப்படின்னா அந்த கதவில் என்ன இருக்குது அப்படின்னா நல்ல தடிமனான கண்ணாடி பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டோரு, உட்டும் கண்ணாடியும் இருக்கக்கூடிய அந்த டோரை உடச்சி உள்ளே வராங்க. I could hear a rending of wood and splash of glass on the floor of the hall. அவங்க உடச்சி உள்ளே வரும்போது அந்த மரக்கட்டைகள் உழுகிற சவுண்டும் அந்த கிளாஸை உடஞ்சி செதற சத்தமும் என்னுடைய காதுகளில் கேட்குது. The lights played all over the living room அதாவது ஹால், அங்கே எல்லாமே அவங்க லைட் அடித்து தேடுறதெல்லாம் தெரியுது. அண்ட் crisscrossed nervously in the dining room. ஆளாளுக்கு ஒரு பக்கம் லைட் அடிக்கும்போது அந்த லைட் இப்படி போகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி போகிறது தான் crisscrossed. ஸோ அந்த மாதிரி அந்த டைனிங் ரூமில் அடித்து பார்க்குறாங்க. ஸ்டாப்ட் இன்ட்டு ஹால்வேஸ், ஹால்லேருந்து அந்த படிக்கு போகிற வழியில், ஷார்ட் அப் த ஃப்ரண்ட் ஸ்டேர்ஸ், படிகளுடைய முன்பகுதி, அண்டு ஃபைனலி அப் த பேக், அப்படியே படியிலேயே அடித்து பார்த்துட்டு மேலேயும் அதாவது ஃப்ரண்ட் ஸ்டார் அப்படிங்கிறது படியோட ஏற பகுதி தான் ஃப்ரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. படி முடிகிற இடத்த தான் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மேலே வந்து அடித்து பார்க்குறாங்க. they caught me standing in my towel at the top. அப்படி லைட் அடித்து பார்க்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், மேலே டவல் கட்டிட்டு நின்றுட்டுருக்கேன். A heavy policeman bounded up the steps. நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்கிற ஒரு போலீஸ் வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்டெப்பில் ஏறி மேலே வராரு. வந்துட்டு who are you, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு he demanded, என்னை பார்த்து கேட்டார். I live here, I said. நான் சொன்னேன் நான் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் வீட்டில் வந்திருக்கிறது அவங்க அப்பாவா, இல்லை அவரோட பிரதரா, இல்லை பர்க்லரா, இல்லை நிஜமாவே கோஸ்டா? ஸோ என்னங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில் மீட் யூ வித் த நெக்ஸ்ட் வீடியோ. until the next, bye from Kausalya. Thank you.